நீங்கள் உறங்குகிற பொழுது கருவிகள் அங்கேயே இருக்கின்றன. ஆனால் கருவிகள்கிட்ட விடைய நுகர்ச்சி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன் இல்லை? இந்த கருவிகள் இயங்குவதற்கு அந்த கருவியோடு ஆன்மா கூடவே போய் நிற்க வேண்டும் என்று இன்றியமையாது. ஏன்? இந்த கருவிகள் சடம். இந்த கருவி சடமாக இருக்கிற இவற்றுக்கு தானே இயங்குகிற இயக்கம் இல்லை. இந்த ஆன்மாவை தான் கண்ணை செலுத்தி காணணும், ஆன்மா தான் செவியை செலுத்தி கேட்கணும், ஆன்மா தான் மூக்கை செலுத்தி நாற்றத்தை நுகரணும். அப்போ இந்த 5 கருவிகளையும் செலுத்தி அதன் வழியாக வர நுகர்ச்சியை நுகர்வது எதுனா ஆன்மா. உயிர் தான் கருவிகளை செலுத்தி விடைய நுகர்ச்சியை நுகர்கிறது. அப்போ ஆன்மாவின் சன்னதியில் தான் இந்த கருவிகள் என்ன ஆகிறது? செயல்படுகிறது. இது புரியுதான்னு முதல் பார்த்துங்க. அதுக்காக விழிப்பு நிலையில் விழித்திருக்கும்போது கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற கருவிகள் செயல்படுவதை நம்மளால் உணர முடியும். இப்போ டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள கேள்வி வந்துச்சா இல்லையா? எஞ்சி போய் வெளியே போகும்போது பார்க்கணும். ஏன்? ஒருவேளை நம்ம வண்டி நிறுத்தினுமே வண்டி தான் விழுந்துருச்சா, வண்டி மேலே ஏதாவது விழுந்துருச்சா, இந்த 2க்கு கேள்வி விட தெரியல, போய் பார்த்தா தெரியும். சரிங்களா? மொத்தத்தில் ஏதோ சத்தம் கேட்டுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நாம் எங்கே உட்காந்துக்கிறோம்? இங்கே தானே உட்காந்துக்கிறோம். நம்ம திருவாசம் கேட்க தானே உட்காந்துக்கிறோம். சத்தம் கேட்குதே. அப்போ என்ன அர்த்தம்? அறிவு காதில் தான் நிற்கிது. அப்படியே ஒரு ஒரு எல்லாத்தையும் ஒரு வட்டம் அடிக்குது. இது என்னப்பா? அது மாதிரி கண்ணு, காது அப்படியே ஒன்று மாறி மாறி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கனவு நிலைக்கு சென்று விட்டால் கருவிகளுடைய செயல்பாட்டை அறிய இயலாது. கருவிகள் செயல்படாது. கருவி இருக்கும், செயல்பாடு இல்லை. ஆனால் அதே விழிப்பு நிலைக்கு வரும்போது கருவிகள் செயல்படும். செயல்படுவதை கருவிகள் அறிவதில்லை. கருவிகள் வழியாக உயிர் தான் அறியுது, ஆன்மா தான் அறியுது. அப்போ கண்ணு, காது போன்ற கருவிகளுக்கு ஆன்மா இன்றியமையாதது. இது புலப்படுதா? அதுதான் சொன்னார், மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா. இந்த கருவிகள் தம்மை தாம் அறியாது. எது? கண்ணுக்கு தான் கண்ணென்று தெரியாது, காதுக்கு தான் காதென்று அறியாது. அதுபோலவே இது கண்ணு, காது என்ற கருவிகள் தம்மை அறியாது என்பது மட்டுமல்ல, தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அது அறிவதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், மயங்காதே அப்படின்னு நான் மயங்காமல் நிற்கலாம். இந்த கருவிக்கு எனக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அது நினைக்குமான்னு கேட்டால் நினைக்காது. ஏன்? அது சடப்பொருள். அதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்னு அதுக்கு இருந்தாலும் தெரியாது, இல்லைனாலும் தெரியாது. அவ்வளோதான். சடப்பொருளுக்கு அறிவில்லை என்பதனால அது தான் இயக்கப்படுகிறதும் தான் ஒருவனால் இயக்கப்படுவதையும் அந்த கருவிகள் உணராது. ஆனால் ஆன்மா அப்படி இல்லை, கொஞ்சம் அறிவு பொருளாக இருக்குது. எனவே இது தான் இயக்கப்படுகிறோம், ஒருத்தன் நம்மை செலுத்துகிறான் என்று அறிகிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. கண்ணுக்கு கிடையாது, ஆனால் நமக்கு இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன பொருள்னு கேட்டால், கருவிகள் சடம், தன்னைத்தான் அறியாது. தன்னை மட்டும் அறியாதது மட்டுமல்ல, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அது அறியாது இருக்குது. சரி, இந்த கருவி தன்னையும் தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது இருப்பது போலவே ஆன்மாவும் தன்னையும் அறியாமல் தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியாமல் நிற்குதியான்னர். இது நமக்கு 4ஆம் நூற்பால் சொல்லப்பட்ட செய்தி. ஏன் 4ஆம் நூற்பா எதை சொல்லுகிறது? ஆன்மாவை பற்றி சொல்லுகிற சூத்திரம். அதெல்லாம் படித்து அப்படித்தானே படித்து சிவஞான போதம் படிக்கும்போது, 1 பதியின் இலக்கணம், 2வது அதாவது பதி உண்டுன்னு, 2வது பாசம் உண்டு, 3வது பசு உண்டு. 4ஆம் நூற்பா பசுவின் இலக்கணம்னு படித்தோம். அப்போ 4ஆம் நூற்பாவில் படிக்கும்போது 5ஆம் நூற்பாவில் பாச இலக்கணம். அங்கே பாச இலக்கணம் என்ன? பாசம் சரி அறிவற்றது, தம்மைத்தாம் அறியாது, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது அப்படின்னு 5ஆம் நூற்பாவில் படித்தோம். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. இப்போ நமக்கு எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு கேட்டால், கருவிகள் தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவை அறியாது. ஏன்? அதுக்கு அறிவில்லை, அறியாது. சரி, ஆன்மா தன்னையும் தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியுமான்னு கேட்டால், இன்னும் நான் யார் என்ற கேள்விக்கு எனக்கு இன்னும் விடை தெரியல. நான் யாருன்னு முதல் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த விடை தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு தலைவன் இருப்பதை என்னால் உணர முடியும். முதல்ல நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் எனக்கு தலைவன், அது வரைக்கும் நான் இப்போ என்ன நினச்சிருப்பேன்? நான் தான் தலைவன் நினச்சிட்டு இருப்பேன்.
நான் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் சரியான விடையை தெரிஞ்சு கொள்ளாம விட்டுட்டா உங்களுக்கு என்ன தோணும்னா, நான் தான் யார் தலைவனே, நீ என்ன எனக்கு ஒரு தலைவன் இருக்காங்கிற. ஏன் ஆன்மாவே பிரம்மம்னு கருதி மயங்கிடுவோம். பிரம்மப்பொருள் வேறு ஆன்மா வேறு என்ற அந்த தெளிவு வராமல் பிரம்மமே ஆன்மா என்று மயங்கி நின்றோம். அப்போ இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வரணுமே, வந்தால் அப்போ நீங்கள் ஒருத்தருக்கீங்க, உங்களுக்கு தலைவன் இருக்கிறான்னு புலப்படணும் அல்லவா? ஆம், சரி. அப்போ இந்த வரிகள் எதை சொல்லுகிறது அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் 11ஆம் நூற்பாக்கு வரணும். இப்போ 5ஆம் நூற்பா படிச்சுட்டோம். அப்போ 11ஆம் நூற்பாக்கு வரணும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம். உளம் என்பது இங்கே ஆன்மா. இப்போ நான் அந்த புத்தகத்தை பார்க்கணுன்னா கண் புத்தகத்தை பார்க்காது, ஆன்மா தான் புத்தகத்தை பாடுறா. முதல்ல பராக் பார்த்துட்டு உட்காந்துருக்கிற புத்தகத்தை பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளது சொல்லும். உடனே என்ன, சரி புத்தகத்தை பார்த்தா கிடக்குது, சரி புத்தகத்தை பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டு இருப்போம். ஆமாம், இது எத்தனை தடவை தான் பார்க்கறது அப்படின்னு உள்ள ஒரு ஒரு உள்ளுக்குள்ள இன்னொரு குரல் வரும். சரி பக்கத்தில் என்னென்ன பாரு, இந்த பக்கம் பாருன்னா இந்த பக்கம் அந்த பாரு, புத்தகத்தை பார்க்கறத விட்டு மீதி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒழுங்காக புத்தகத்தை பார்த்துடாமா, புரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொஞ்சம் அடித்து கிடிச்சு வச்சு அப்படி பண்ணுச்சுன்னா சரி பார்த்துட்டு இருப்போம். என்ன பண்ணுறது, சிக்கிக்கிட்டோம், வேறு வழி தெரியல அப்படின்னா புத்தகத்தையே பார்த்துட்டு இருப்போம். அப்படியே பார்க்க பார்க்க என்ன ஆகும் தெரியுங்களா? அதனால தான் கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தா பரவாயில்லன்னு விட்டுற வேண்டியது. ஏன் அப்போ புத்தகத்தையே பார்ப்போம். நீ மொத்தமே புத்தகத்தை பார்க்க சொன்னீங்கன்னா தூக்கம் வந்துடும். ஏன் ஒரு கருவிகள் ஒன்றையே தொடர்ந்து நுகருமானால் சோர்ந்து போயிடும். இது கருவியின் இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணம் என்ன, கருவி வழியாக நுகரும் போது மாற்றி மாற்றி நுகரணும். அப்போ தான் நுகர்ச்சி தொடர்ந்து நடக்கும். ஒன்றையே நுகருமானால் சலிப்பு வந்துடும். அது சலிப்பு தன்னை போல வந்துடுங்க. அதனால் நமக்கு பெரும்பாலும் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணாக்கர்கிட்ட சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லுவார், நீ தமிழ் படிக்கிறியா, சோறு மாதிரி தெரிஞ்சுன்னா இங்கிலீஷ் எடுத்து படி. ஏன் அந்த சோறு காணாமல் போயிடும். அதில் கொஞ்சம் சோறு வரமுச்சுன்னா மேக்ஸ் எடுத்துக்க. அப்படியே 5 சப்ஜெக்டை திருப்பி திருப்பி சுற்றி வந்தீங்கன்னா சோறுவே வராது. நீ ஒன்றையே படிச்சுன்னா சோறு வந்துடும். அப்போ நாம் எப்படி படிக்கலாம்? கொஞ்சம் நேரம் சித்தாந்தம் படிக்கலாம், தூக்கம் வந்துச்சுன்னா தேவாரம் படிப்போம், தூக்கம் வந்துச்சுன்னா திருவாசகம் படிப்போம். இப்படி மாற்றி மாற்றி படிச்சிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்றைத்தான் படிக்கணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா ஒரு பதிகம் படித்த உடனே சோர்ந்து போயிடும். சரி இன்றைக்கி போதும், தூங்குவாதும் தூங்கிடும், நீ நாளைக்கு பேசிக்கொள்ளலாம், நாளைக்கு காணலாம் அப்படின்னு போயிடும். இது இயல்பு. நீங்கள் நான் சொல்வது எதையுமே நீங்கள் அப்படியே ஏற்றுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, அப்போ கருவி வழியாக நுகர்ச்சி சோர்ந்து போகும். சரி, அப்படி சோர்ந்து போகும்போது 11ஆம் நூற்பா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கண்ணை செலுத்துவது ஆன்மா, கண்ணை செலுத்தி காண்பது ஆன்மாவே அன்றி கண்ணல்ல. கண்ணை செலுத்தி காண்பது ஆன்மா தான். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல, காணுவது கண் ஆனால் காட்டுவது ஆன்மா. அப்போ கண் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கண்ணு தான் பார்க்குது, கண்ணு தான் பண்ணு. கண்ணை செலுத்தி காண்பது ஆன்மா. ஆன்மா தான் சொல்லுது, இதை பார், இது என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு, இது என்னன்னு பாருன்னு சொன்னங்காட்டி தான் பார்ட்டாக பிரித்து ஓ இதுவா, ஓ இதுவா, ஓ இதுவான்னு தனித்தனியாக பார்க்குறோம். அந்த ஆன்மா அதில் விருப்பத்தை தெரிவிக்கவில்லை என்றால் எல்லாம் பிரித்து போட்டு வச்சுருக்கீங்க, பாருன்னு என்னத்தை பார்க்குறது, போங்கன்னு போயிடுவோம். அப்போ உங்கள் அறிவில் என்ன இருக்கணும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குமானால் அது உள்ளே பூந்து இது என்ன, இது என்ன, அது என்னன்னு கண்ணு தேடி தேடி பார்க்கும். கண்ணு பார்த்து அதை படத்தை எடுத்து ஸ்டோரில் கொடுத்து வைக்கும். இப்படி இருந்தால் இது இன்னது, இப்படி இருந்தது அப்படின்னு அது கொடுக்கணும். அப்படி கொடுத்து வச்ச தகவல் சேகரித்து வச்ச பிறகு அதே போல் மீண்டும் பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தோம்ல அதுதானே இது அப்படின்னு அறிவு கொண்டாந்து நிறுத்தும்.